எங்களுடைய மொத்த ஆதாரமும் நீர்தானப்பா, எங்களுடைய அடையாளமே நீர்தானப்பா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், உலகத்தில் என்னென்ன ஆண்டவரே பலவீனங்கள் வந்தாலும், ஆண்டவரே நீரே எங்களை உயர்த்துகிற தெய்வம் அப்பா, நீர் எங்களை உருவாக்குகிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாம் ஒருபோதும் கர்த்தரை மறக்க கூடாதப்பா. ஆண்டவரே நீர் எங்களை மறவாத தெய்வம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா தடைகளை நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வைப்ப மலையில மாபெரும் எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் வீணாய் போக கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பு உயர்ந்ததப்பா, உம்முடைய அன்பு மேன்மையானதப்பா. ஆண்டவரே அது குணமாக்குகிற வல்லமை உடையதப்பா. ஆண்டவரே அது சுத்திகரிக்கிற வல்லமை உடையதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால கழுவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆத்மாவை நீர் சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக பலியான தெய்வம் அப்பா. ஆண்டவரே ஒரு சொட்டு ரத்தம் விடாமல் எங்களுக்காக சிந்தினீரப்பா. அதை இந்த வேளையில நினைவு கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 அப்பா. எல்லா ஆவிகளை ஆண்டவரை நீர் துரத்தி எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிசாசின் கிரைகளை நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு வாழ, ஆண்டவரே வல்லமையோடு வாழ நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் ஜெபிப்போம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபிப்போமா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய இருதயத்துல வல்லமையாய் நாம் செயல்பட ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். அதாவே நாங்கள் இருதயத்துல ஆண்டவரை கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பாய் மாற கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய சத்தியத்துல வளர்கிற பிள்ளையாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே பிறருக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை எடுத்து சொல்கிற பிள்ளையாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்று உம்முடைய வருகையானாலும் கர்த்தாவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எல்லா பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எல்லா குறைவுகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு செல்லுகிற பிள்ளையாய் நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கொள்ளை நோய்கள் வருகிறது ஆண்டவரே, நாட்டுக்கு நாடு விரோதமான சண்டைகள் வருகிறதப்பா. ஆண்டவரே எவ்வளவு வார் பேட்டில் எது வந்தாலும் அப்பா ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தெய்வம் அப்பா. ஆண்டவரே எங்களை உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு நீர் எங்களுக்கு பதில் தருகிறீரப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் தள்ளப்படாமல் ஆண்டவரே தள்ளப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா முடியாத காரியங்களும் ஆண்டவரே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல வல்லமையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேகத்தினால் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தலைமை சபை திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஃபெய்த் அசெம்பிளி மினிஸ்ட்ரி ஊழியத்தை கர்த்தாவே நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மாபெரும் எழுப்புதல் உள்ள சபையாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லா பண தேவைகள், ஆண்டவரே எல்லா பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே ஏற்ற காலத்துல ஆண்டவரே நாங்கள் திருச்சபையை கட்டி முடிக்க நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே தொகையும் ஆண்டவரே மிகப்பெரிய தொகையா இருக்கிறதப்பா. ஒவ்வொரு செலவினங்களும் ஆண்டவரே மாபெரும் செலவினங்களாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உண்மையாய் கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் தேவனை துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென் அப்பா. கர்த்தாவே நீர் மட்டும் வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே மீதியா இருக்க எல்லா காரியங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை தேவன் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல நாடுகளிலும் தேவன் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார். அவர் என்னுடைய நண்பர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பிஷப்பாக இருக்கிறார். நான் பாஸ்டராக ரெவரண்டாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பல திருச்சபைகளுக்கு ஸ்தோத்திரம் உதவி செய்து கொண்டு வருகிறார். அநேக திருச்சபைகள் பாருங்கள், ஒரு தரிசனத்தோடு இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போய் அங்கே பல சபைகளை ஆரம்பித்து பல ஊழியக்காரங்களுக்கு ஏழை எளிய ஊழியக்காரங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுகிறார். அவங்களுக்கெல்லாம் மாதந்தோறும் உதவி கொடுத்து அவர் அங்கே ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். நான் அவர் வீட்டில் அமர்ந்திருந்தேன். பஞ்சாபில் எத்தனை ஊழியக்காரங்க டெய்லி காலையில் சாயங்காலம் வந்து ஜவ் பண்ணிட்டு டீ சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு காணிக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அது மந்த்லி சேலரி இவர்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. கர்த்தர் நம்முடைய மகனை அந்த வட்டாரத்திலே அந்த பஞ்சாப் மாநிலத்திலே வல்லமையாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாமளும் ஆண்டவரை நம்பணும், நாமளும் ஆண்டவர் தேடணும். சின்னம் சிறு வயதிலே இவர் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை இங்கே தமிழ்நாட்டில் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் அவருக்கு சொன்னாங்க. சபையெல்லாம் தரேன்னாங்க. அவர் எனக்கு தமிழ்நாடே வேண்டாம், நான் ஹிந்திக்காரங்கிட்ட தான் போய் இயேசு அறியாத மக்கள்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே பல சபைகளை நிறுவி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊழியத்தை விட கடினமான ஊழியம். பாசத்தை இருக்கிற நமக்கே தமிழில் பேசுகிறோம், தமிழ்நாடு நமக்கே என்ன சொன்னால் சுவிசேஷம் அறிவிப்பது கடினமாக இருக்கிறது. ஆனால் இவர் ஹிந்தி நாட்டில் இங்கிருந்து கடந்து சென்று
அங்கே அறிவிப்பது எவ்வளோ ஒரு சிரமம். இப்போ கூட சொன்னார், நான் தமிழ் பாடல்களை அங்கே பாடுவதற்கு வாய்ப்பே இல்லை, இங்கேயாவது நான் காணிக்கு பாட்டு என்ன செய்கிறேன், தமிழில் பாடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐயா கேட்டுக்கிட்டார். அதனால் அவருக்கு அந்த பாட்டை கொடுத்தோம். ஆமென், அல்லேலூயா. அப்படி தமிழில் பேசுவதும் தமிழ் மக்களை பார்ப்பதும் அரிதாக ஒன்றாக இருக்கிறது. அவர் ஹிந்தி நாட்டிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், இங்கிலீஷ்காரர்கள் மத்தியிலே வெளிநாட்டிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் இந்த இடத்துல இருப்பது நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் கொண்டு வருவார்கள். பால் தமிழரசன் ஐயா அவர்களை கரங்களை தட்டி காலையில் எல்லாரும் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? சாப்பிடாம வந்தீங்களா? சாப்பிடாம வந்தீங்களா? பாவமாக இருக்கு. எப்படி கர்த்தரை துதிச்சிங்க? வெறும் வயிற்றில் துதிச்சா தான் நல்ல துதி இல்லையா? அதனால் உபவாசத்தோடு கர்த்தரை சோத்திரம் பண்ணியிருக்கீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டாரா இல்லையா? உங்களுடைய துதியின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். யார் மத்தியில் வாசம் பண்ணுறாரா? மனுஷர் மத்தியில். 2 பேர் 3 பேர் எங்கே கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். உங்கள் மத்தியிலும் நம்முடைய மத்தியிலும் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய சமூகம் நம் மத்தியில் இருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஏசு மகாராஜா தம்முடைய பரிசுத்த ஆவியானவரோடு கூட தேவாதி தேவன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற விசுவாச மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பஞ்சாப் டெபர்னக்கிள் ஆஃப் கிரேஸ் அமன் சபையின் சார்பாக வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச் வையப்பமலை சர்ச். ஏன்னாக்க நாமக்கல் சர்ச்சு தான் நம்ம மதர் சர்ச்சாக இருந்தாலும் நம்மளுடைய ஆன்மீக சிநேகிதன் தாவீதும் யோனத்தானும் போல என்னுடைய நண்பன் பாஸ்டர் பவுல் எப்போ வந்தாலும் சரி, நீ எப்போ வேணாலும் வாப்பா நம்ம வீடு அப்படிம்பாரு. அல்லேலூயா. எல்லாருக்கும் கொஞ்சம் சிநேகிதர் இருப்பாங்க. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏசாமிக்கு கூட ஒரு 3 பேர் இருந்தாங்க. யார் யார்? ஆமாம், அந்த 3 பேர் தூங்கிட்டாங்க. ஏசாமிக்கு துக்கமான நேரத்தில் அவங்க கூட உதவி செய்யலையாம். ஆனால் எனக்கு எப்பெல்லாம் நல்ல ஏதாவது சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நண்பனை தேடி வந்துடுவேன். இங்கே வந்து உட்காந்து ராத்திரி எல்லாம் 2 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்துட்டு பல காரியங்கள் எங்கள் தேசத்தை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் டிஸ்கஸ் பண்ணோம். எங்களுடைய இருதயத்தின் பாரத்தை ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நல்ல நண்பன் பாஸ்டர் பவுல் அவருடைய குடும்பத்திற்காக நன்றி. பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். ஆமென். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தம்பி டென்ஷன் அருமையான ஒரு ஊழியக்காரராக மாறிட்டார். இப்போ அதனால் பாஸ்டர் டென்ஷன் இல்லையா, அவர் பாஸ்டர் டென்சிங், அவரை ஆசீர்வதிப்பாராக. மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஜெனி இல்லையா, ஜெனியை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் பாஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க டெய்லி? ஆமாம், அவங்க பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், எங்கள் பேர் பாஸ்டர் தெரியுமான்னு கேட்காதீங்க. எல்லா பேரும் பாஸ்டர் தெரியும். 5 மணி ஜெபத்துல எல்லாம் பேர் சொல்லி ஜெபம் பண்ணி நான் கேட்டேன். சரி, அவங்க பேர் பாஸ்டர் தெரியும். அதனால் அவங்க குடும்பத்தின் பேரும் உங்களுக்கு தெரியும். ஏசாமி நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி நீங்களாம் ஜெபிக்கும் பொழுது ஊழியக்காரருடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது. ஊழியக்காரர்களும் சேவை செய்கிற தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சாத்தான் சபை என்று உலகத்தில் ஒன்று இருக்கிறது. நம்ம இயேசு சபை சிலுவை நேராக வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த பைபிள்ல. ஆனா அவன் ஒரு சர்ச் வச்சிருக்கான், அதுக்கு பேர் சாத்தான் சபை. அது தலைகீழ் சிலுவையா இருக்கும். எங்கெல்லாம் கர்த்தர்ன்ற பேர் வருதோ அவன் அந்த பிசாசு பேரை சொல்லி சாத்தானையே ஸ்ட்ரைட்டா ஆராதிக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாங்க. அந்த ஜனங்கள்லாம் 40 நாள் ஒரு சொட்டு தண்ணி கூட நாக்கில் போடாம உபவாசம் இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக நான் சிங்காசனத்துல ஏறுவேன்னு சொன்னான் இல்லையா, அவனுடைய இச்சை, அவனுடைய நோக்கம் நிறைவேறணும்ட்டு பாஸ்டர் குடும்பம் உடையணும், பாஸ்டர் பிள்ளைங்கள்லாம் மாறி போகணும், அவங்க எல்லாம் ஆண்டவரை விட்டுறணும்னு சொல்லிட்டு நமக்கு விரோதமா ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. யாருக்கிட்ட? சாத்தான்கிட்ட ஜெபம் பண்றாங்க. அப்ப நம்ம எவ்வளவு வைராக்கியமா ஜெபிக்கணும். ஒரு விழுந்து போன ஒரு லூசிபரு அவன் எங்க இருந்து உருவானா? காத்துல இருந்து உருவான கல்லப்ப அவனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னா, தேவாதி தேவன் வானத்தையும் பூமியை படைச்ச ரட்சகரும் உலகத்துக்கு உண்டாகிறதுக்கு முன்னாடி உன்னை அனைத்திருந்த ஏசு கிறிஸ்து சாமி கிட்ட எவ்வளவு வல்லமை இருக்குது.
ஆமென். நீங்க கையை தட்டுறத பார்த்தா வல்லம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன் எனக்கா கை தட்ட சொன்ன? ஏசாமிக்கு கையை தட்டுங்கம்மா. நல்ல ஜோர கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, வானத்தை பூமி உண்டாக்கின தகப்பனே, எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. வானம் திறந்து எங்களோடு கூட பேசுவீராக. அப்பா, நீங்கள் எங்களோடு கூட என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை மாத்திரம் பேச அடியானுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் அநேக காரியங்களால் மன உளைச்சலா இருக்கும் பொழுது எங்களுடைய மனதுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவரே, வாரமுடைய ஜனங்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பாரங்களை என் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள், நான் உங்கள் மேல் கரிசனையாய் இருக்கிறேன். ஆகவே உங்கள் பாரங்களை என்னிடத்துல இறக்கி வையுங்கள் என்று சொன்னீங்களப்பா. இன்னைக்கு ஜனங்க அநேக பாரத்தோடு வந்திருப்பாங்க சாமி. உங்க பாதத்தில் நாங்க இறங்கி வச்சிடறோம். இயேசுவே, இந்த ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை தரும் செய்தியை தாரும், ஆசீர்வதியும் புறப்படும். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12 முதல் 17. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வாசிக்கலாம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மை பிரசன்ஸ் கோ பிஃபோர் யூ. ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி போகுதான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசு எனக்கு முன்னாடி போறார், என் குடும்பத்தில் என் கூட வரார், எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். இந்த நம்பிக்கை தாங்க நம்மளை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகும். நம்ம இந்த பிளஸ்ட் ஹோப்னு சொல்லுவோம், இந்த தன்ய ஆஷா, அந்த நம்பிக்கையோடு இருந்தால்தான் பரலோக நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தால்தான் நீங்க என்ன செய்ய முடியுமா? பரலோகம் வரைக்கும் வர முடியுமா? எத்தனை பேர் இயேசு என் கூட இருக்கிறார் நம்புங்க? ஆமென். நம்புறீங்களா? இயேசு கூட வருவா. 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த பைபிள்லயே முக்கியமான வசனங்க. அந்த வசனம் தான் நமக்கு ஆதாரமா, வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போன நேரமா இருக்கட்டும், நமக்கு பலவீனமான நேரமா இருக்கட்டும், அந்த வசனத்தை நீங்க மீண்டும் மீண்டும் படிங்க. அதுல ஒரு சக்தி உங்க உடம்புல ஏறும். எத்தனாயிரம் முறை பைபிள் படிச்சாலும் சரி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். ஒரு கிரிக்கெட்டான நேரம் அந்த மோசே அங்க ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜனங்க முன்னாடி போகலாமா போவேணாமா, இந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமா, வாழ்க்கையில நமக்கு ஒரு முடிவு எடுக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. காலையில கிளம்பி வந்துட்டு பச்சை கலர் புடவை கட்டலாமா மஞ்சள் கலர் புடவை கட்டலாமா, 5 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பேண்ட் போட்டு போலாமா வேட்டி கட்டிட்டு போலாமா, இன்னைக்கு என்ன பண்ணலாம், மத்தியான சொத்துக்கு கத்திரிக்காய் சமையல் சமைக்கலாமா இல்ல ரசம் வச்சு விட்டுறலாமா, இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணுது மனசு, எதையாவது ஒரு முடிவை நோக்கி போய்கிட்டே இருக்குது. அப்ப நமக்கு ஒரு முடிவை சொல்றதுக்கு ஒரு ஆன்சர் தேவை, ஜோசிக்காரன் தேவை. என்னப்பா என்ன சொல்ற, கையை பார்த்து சொல்லு, என்ன எதிர்காலம் நல்லா இருக்குமா? நம்ம என்ன பண்ணோம், ஒரு காலத்துல அந்த கோயில் முன்னாடி எல்லாம் போய் பச்சை பூ வருதா மஞ்சள் பூ வருதா வெள்ளைப்பூ வருதா, பூ போட்டு சொல்லுப்பா, எனக்கு பூ போட்டு சொல்லு. அங்க சிவப்பு பூ வந்துச்சுன்னா சாமி கோச்சிச்சு போல இருக்குது, வெள்ளைப்பூ வந்துடுச்சுமா பள்ளி சொல்லிடுச்சு, சொன்னு பள்ளி சத்தம் போட்டுருச்சு, சாமி பதில் போட்டுச்சு. இப்படியெல்லாம் மூட நம்பிக்கையில ஒரு காலத்துல வாழ்ந்தோம். ஆனா உயிருள்ள ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வந்து உனக்காக நான் என்னுடைய ஜீவனையை தருகிறேன், என்னுடைய ரத்தத்தால் உன்னை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், நான் சொல்லுகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தான்னு நீ நம்புனேன்னா இந்த வசனத்தையும் நீ நம்பிதான். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய கண்ணீர்கள் இருக்கலாம், உன் பிரச்சனை யாராலையும் மாற்ற முடியாதியா. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பாவியா கூட இருக்கலாம், ஆண்டவரால மாற்ற முடியாதது ஒண்ணு உண்டு. அல்லேலூயா. மலைகளை அவர் சமுத்திரத்துல விழ பண்ண கூடுமானால் உன் பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு லேசான. மரித்தவனை எழுப்புவதற்கு சாதாரண காரியம் என்றால் உன்னுடைய மரித்த கர்ப்பத்தை உயிரோடு எழுப்புவது கர்த்தருக்கு சாதாரண காரியம். ஆமென். நம்பு, ஆண்டவரை நம்பு. நம்பு. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் இந்த காலை நேரத்துல ஒரு 2
மனிதனுடைய உதாரணத்தோடு கூட உங்களோட பேச விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 4:8 வாசி. அங்கே பாராக் என்ற ஒரு படைத்தலைவன் இருக்கிறான். ஆண்டவர் இந்த ஒரு மனிதன் பாராக் என்ற மனிதனை நீங்களாக கருதி கொள்ளுங்கள். அங்கே இன்னொரு பெண் ஒருத்தி இருக்கிறாள். யாரை பார்த்து அந்த பெண்ணை பார்த்தேன்? அங்கே அடுத்த வசனம், ஆமா, நான் உன் கூட கண்டிப்பா வருவேன். யார் வாக்கு கொடுக்கிறா? ஒரு தீர்க்கதரிசியாகிய பெண் ஒருத்தி. அவள் பெயர் தேபோராள். அந்த தேபோராள் சொல்லுகிறாள், கவலைப்படாதே பாராக், நான் உன்னோடு கூட வருகிறேன். இந்த இடத்துல ஒரு சிறிய கதை மாதிரி அது நம்ம வாசிக்கிறோம். அந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல வாசிப்போமே ஆனால் நமக்கு நல்லா புரியும். அங்கே 10,000 சேனை படை தலைவர்களை கொண்ட ஒரு படைத்தலைவன். அவன் பெயர் பாராக். யுத்தம் வந்து விட்டது. யுத்தம், அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அந்த மனிதர்கள் சீரியர்கள், மிக மோசமான மனிதர்கள். அவருடைய படைத்தலைவன் பெயர் யாரு? சிசரா. அந்த சிசராவும் பயங்கரமான கோலியாத் மாதிரி பெரிய ஆள். அப்படி மனுஷன் யுத்தம் செய்தி, சாவு, இந்த எல்லா நேரத்திலும் அவன் தன்னுடைய கடவுளை கூப்பிடுகிறான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனிதனே, உன்னை தாயின் கருவிலே நானே படைத்தேன். ஆமென். போனது ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தேன். என்ன ஸ்லோகம் ஞாபகம் இருக்குதா? மூச்சு விடுறீங்களா எல்லாரும்? மூச்சு இருக்குதா? செக் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் இருக்குதா? எங்க மூச்சை வேகமா விட்டு பாருங்க. என்னன்னு மூச்சு விடுறீங்க? ஏசிஎஸ் தான் விடுறீங்க. ஆனா உலக மனிதர்களுக்கு அதை யோசிக்க கூட நேரம் இல்லை. ஆனா கொரோனா வந்ததுன்னா மூச்சுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டு சிலிண்டர்ல படுத்திருக்கும் போது யோசிப்பான், எங்கடா மூச்சு வர மாட்டேங்குது. கையில ஒரு மிஷினை மாட்டி, எத்தனாவது மூச்சு இருக்குடா? 90 80 எத்தனை தடவை மூச்சு விடுறான் பாரு. அங்க சாவ நேரத்தை தான் கடவுள் நினைக்கிறான். ஆனா ஏசு சொல்றாரு, உயிரோடு இருக்கும் போது என்ன நீ நேசி. வாலிபனே, உன் வாலிப பிராயத்துல என் சிருஷ்டிக்கிறேன் நினை. அல்லேலூயா. வாலிப பிராயத்துல நினைப்பா, இந்த பூமியில கஷ்ட நாள் ஒண்ணு வரும். உன் வாலிபத்துல நுகத்தை சுமக்கிறது உனக்கு நல்லது சாமி. நல்லா வேலை செய்டா, நல்ல வேர்வை சிந்துடா, நல்ல ஒலடா, எதிர்காலத்துல நல்லா இருப்ப. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம்? ஹார்ட் ஒர்க். நல்லா படி, நல்லா படி. படிக்கிறத தவிர அவன் ஒண்ணுமே இல்லை. பிரசங்கி 11ஆம் அதிகாரத்துல பிரசங்கி சொல்றாரு, உன் கையில் நேரிட்டதை முழு பலத்தோடு செய். முழு பல படிக்கிற பிள்ளைக்கு வேற என்ன கேம் விளையாட்ட வேண்டி கிடக்குது? வேற என்ன செல்போனு, சீரியலு, ரீலு, கண்டது கடைசல். இன்னைக்கு படிக்கிறது தான் வேலை. உங்க அப்பா அம்மா சொல்றாங்களா, போய் ஏதாவது வேலை செஞ்சு எனக்கு காசு கொண்டு வா, படிக்கிறத விட்டுட்டு? இல்லை. ஆனா வெளிநாட்டுல படிக்கிற பிள்ளைங்கள்லாம் போய் வேலை செய்யறான். மக்டோனால வேலை செய்யறான், அங்கிட்டு வேலை செய்யறான், அங்கிட்டு வேலை செய்யறான். அப்பா அம்மாவுக்கு பாரம் கொடுக்காம வாழ்றான். நம்ம இந்தியா எவ்வளவு நல்லது. அப்பா அம்மா கடைசி வரைக்கும் உனக்கு காசு கொடுத்து காப்பாத்துறாங்க. படிக்கிறது மட்டும் செய்யும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் ஐஏஎஸ்ஆ வரணும், ஐபிஎஸ்ஆ வரணும், எல்லாரும் ஜட்ஜா வரணும். அதனாலதான் நம்ம பிள்ளைங்களை படிடான்னு சொல்றோம். படி. நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஜட்ஜாவா, ஐபிஎஸ்ஆவா, ஐஏஎஸ்ஆவா? ஏசாமி சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ படிக்காம மொக்கையா இருந்தானே எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? மக்கு பையில இருந்து ஆசீர்வதிப்பாரா? நீ நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி எடு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுது, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுது, மேலவா, நான் உனக்கு உதவி செய்யறேன். அங்க நான் 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவான். எத்தனை பேர் தெரியுமா? அங்க ஐபிஎஸ் ஆபீசராமா 2 பேர் 3 பேர் வருவான். அவன் எவ்வளவு பெரிய பாலிட்டிஷியனா இருந்தாலும் அதிகாரிகளை ஏற்படுத்துகிறது நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவாதி தேவன் இங்கே ஒரு தீர்க்கதரிசியாகிய பெண்ணை வைத்திருக்கிறார். அவள் பெயர் தேவராள். அந்த தேவராள் இஸ்ரவேலுக்கு தாயா இருக்கும் அளவும், இஸ்ரவேலுக்கு அவர் என்னவா இருக்கிறாளா? தாயா இருக்கிற ஒரு ஃபேமிலி விமன். அந்த பெண்ணு குடும்ப பொறுப்புகளை பார்க்கிற பொண்ணு. இன்னைக்கு ரொம்ப பேரு ஊழியத்துக்கு வரமாட்டாங்க. சிஸ்டர் கூப்பிடுவாங்க, வாங்க தேவரால் மினிஸ்ட்ரிக்கு போகலாம், வாங்க எஸ்தர் ஊழியத்துக்கு போகலாம், வாங்க சிஸ்டர் இன்னைக்கு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகலாம். சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் அதை செய்ய வேண்டியிருக்கு, இதை செய்ய வேண்டியிருக்குன்னு காரணம் சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவராலே நீ எழும்பு, இஸ்ரவேலில் நீ தாயாக மட்டும், இஸ்ரவேல் உனக்காய் காத்திருக்கிறது அல்லவா? இஸ்ரவேல் உனக்காய் காத்திருக்கிறது சகோதரி. தேவராள் போல பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஒரு பெண் ஒரு கணவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆதாமுக்கு ஒய்ஃப் பேர் என்ன? ஆதாமுடைய ஒய்ஃப் பேர் என்ன? சின்ன குழந்தைங்க கரெக்டா சொல்லுது, நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, நான் சொன்னதுனால திருப்பி சொல்றீங்க. ஏவாளுக்கு ஒரு பெயர் உண்டு, உதவியானவள், ஹெல்பர். ஒரு மனைவிக்கு ஒரு பைபிள்ல ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு, ஹெல்பர், உதவி செய்கிறவள். உதவி செய்கிறவள். கணவன் எப்பொழுதெல்லாம் டயர்டா வராரோ அவருக்கு சேவை செய்கிறவள்.
அந்த கணவன் எப்பெல்லாம் சோர்ந்து போறாரோ, தன்னுடைய தரிசனத்துல, வாழ்க்கையின் லக்கில அவர் பலவீனப்பட்டு போகிறாரோ, உடனே அவரை பலப்படுத்துகிற ஒரு பெண். பெண் பலவீன பாண்டம் தான், ஆனா பெண்ணுக்குள்ள பயங்கரமான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசுசாமி உயிரோடு வந்த பிறகு யாருக்கு தரிசனம் கொடுத்தாரு? யாருக்கு? மகதலேனா மரியம். நம்மால என்ன சொல்லுவான்? பொம்பளை பிரசவம் பண்ணாத, நீ பேய் பிடிச்சுவ. எத்தனை பேய் ஓட்டினாரு? 7 பேய் பிடிச்சவ தானே நீ என்ன பெருசா வந்து பிரசங்கம் பண்ற அப்படின்னு சொல்லி ஆம்பளை 2 பேரு, ஆம்பளை கோழி கூலன்னா பொட்டை கோழி கூய் தண்டா ஆகணும். அல்லேலூயா. எப்படி 2 பேரும் என்ன பண்ணுவான்? பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு நிறைய பலனை கொடுத்துருக்காரு. அவர் போய் பேதுருக்கு முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, நான் உயிரோட வந்துட்டேன்டா, போய் எல்லாருக்கும் சொல்லு. அவன் எப்போ எந்திரிச்சு அவன் சோர்வுல இருந்து மேலே வந்து அப்புறம் போய் பரோட்டா சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு போய் சொல்றது. இந்த அம்மா காலையில 4 மணிக்கு, நம்மளால 4 மணிக்கு எந்திரிப்பானா? காலையில எந்திரிச்சு ஒரு ஜெபம் பண்றான்னா தூங்கிட்டு இருப்பான். அப்ப தட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஆள் தேவை தானே. அதுக்கு என்ன பண்றாரு? சகோதரியை வச்சிருக்கிறாரு. ஏமா மகதலேனா மரியா, நான் உயிரோட வந்துட்டேன், போய் சகோதரிக்கு சொல்லு. அல்லேலூயா. உடனே ஓடி போனான். அங்க போய் இந்த பொம்பளை சொன்ன பிறகுதான் ஐயாவுக்கு கொஞ்சம் மண்டையில உரைச்சி அவர் ஓடி வர்றாரு. பேர் ஓடி வந்து கல்லறை திறந்திருக்குதாமே அப்படின்னு வந்து கல்லறையை பார்க்கிறார். அப்ப ஆண்களை பலப்படுத்துவதற்கு ஒரு சாதனமாகிய பெண்ணை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், அந்த பெண் பலவீனமான பாண்டமா இருந்தாலும் சபைக்குள்ளதான் பெண்கள் வாயடிக்க கூடாது, தவிர வெளியே வாயடிக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நாங்கெல்லாம் கிச்சன் வரைக்கும் போக முடியாது, ஆனா பெண்கள் கிச்சன் வரைக்கும் போகலாம் இல்லையா? நாங்க வெளியில போயிட்டு வந்தா, எங்க போயிட்டு வந்தீங்க? அங்க போயிட்டு வந்தோம். எவ்வளவு பேர் இருந்தாங்க? எவ்வளவு பேர் வந்தாங்க? எப்போ வந்தீங்க? இப்பதான். நீங்க கேட்கிற கேள்விக்கு 1 word ஆன்சர் தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்க பிரசங்கத்திலேயே 7000 வார்த்தையை சொல்லிட்டோம். எக்ஸ்ட்ரா ஆம்பளை 7000 வார்த்தை ஒரு நாளைக்கு பேசுவாங்க, பெண்கள் 12000 வார்த்தை பேசுவாங்க, 21000 வார்த்தை பேசுவாங்க இருக்கு. பெண்கள் காலையில இருந்து பேசாம வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோட 21000 வார்த்தையை ஒரே தடவை உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. நீங்க ஆம்பளைங்க கேட்கும் போதெல்லாம் ஆமா 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 ஆமான்னு சொல்லி ஆகணும். இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும், இல்லைன்னா டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். அதனால ஆம்பளைங்க பொம்பளைங்க மேல கசந்து கொள்ளாதுங்க, அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. பெண்களை ஆம்பளைங்களை கோவப்படுத்தாதுங்க, அப்படிதான் வசனம் சொல்லு. பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆம்பளைங்களை இரிட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கோவப்படக்கூடாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? பெண்ணானவள் நீ ஒரு படைத்தலைவனை நடத்தும் அளவுக்கும் பரிசுத்த ஆவியானவரை போல நீ நடந்து கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு தாயாக நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுமா. தேவனுடைய சமூகத்தை நீ முன்னால் வைத்துக் கொண்டு விளையாட்டு வேலை பண்ணாத. கர்த்தரை முன்னாடி வைத்துக் கொண்டு நீ ரொம்ப விளையாட்டு வேலை பண்ற. என்ன விளையாட்டு வேலை? நான் அதை செய்யறேன் ஆண்டவருக்காக, இதை செய்யறேன்னு சொல்லிவிட்டு திருவிருந்திலையும் கைய வச்சுட்டு நீ பண்ற வேலையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாம இருக்குதுன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உன்னை பிறந்த மேனியாய் பார்க்கிறவர். குழந்தை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நான் வந்துச்சு, நீ சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு நீ சொன்னாலும் ஒட்டிக்கிட்டு தானே இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல ஏதாவது ரகசியம் இருக்குதா? ஏதாவது எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன நீ போட்டு நான் செய்யலைங்க, நாளா இல்லைங்க, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்க எப்படின்னு சபையில வந்து சண்டைக்காரியா இருந்தேன்னா இந்த சண்டை கோழி எல்லாம் பரலோகத்துக்கு வந்து சேராது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு வரணும்னா பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பலனே வாய்தான். அந்த வாயை உருப்படியா பயன்படுத்து. எதுக்கு பயன்படுத்தணும்? பாராக்கு மாறி படைத்தலைவனை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு பயன்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் தெபொராளே உன்னோடு கூட இருக்கிறது. நீ என்ன செய்ய வேண்டுமா? பாராக்கை வழிநடத்த வேண்டுமா? அந்த பாராக்கு எப்படிப்பட்ட ஆளு? பாராக்கு எப்படிப்பட்ட ஆளு? பயந்தாங்கொடி. அவர் ஆம்பளைங்க வந்து ரொம்ப பெருமா மேச வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க ஆம்பளைங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. சின்ன சென்சிட்டிவ் மேட்டருக்கு பூத்துன்னு அழுவாங்க தெரியுமா? எல்லா ஆம்பளைங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது. எப்பயாவது அம்மா மடியில படுத்து தலையை வைக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. அம்மா மாதிரி ஒரு மனைவி மடியில தலை வச்சு ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு எல்லா ஆம்பளைக்கும் ஒரு ஆசை இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆம்பளைங்க பேருக்குத்தான் பலமுள்ளவர்கள், ஆனா மனசுல பலவீனமானவர்கள். அதுக்குத்தான் பலனை கொடுக்கறதுக்கு கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறார்.
நீ என்ன செய்ய வேண்டுமாம்? பாராக்கை பலப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை போல அவருடைய சமூகம் உன்னோடு கூட இருக்கிறதுனாலே உன்னுடைய குடும்ப தலைவனை, உன்னுடைய சகோதரனை, உன்னுடைய சகோதரியை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி சேனைகளின் கர்த்தருக்கு நேராக வழிநடத்தி யுத்தத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டியது தேவனாலே உன்னுடைய கடமை. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் முன்பாக செல்லும் என்று மோசேக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த பிறகுதான் மோசே ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒருவேளை நீ முன்னாடி வரலன்னா நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். எங்க அந்த கிதியோன் ஆண்டவரிடத்துல கேட்டா, உண்மையிலே அனுப்புகிறது நீர்தானா? கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் தான் அவன் அனுப்புறேன், நீ பலவீனமான மனுஷன் நினைக்காத. கிதியோனே பராக்கிரமசாலியே. எங்க இருந்தா தெரியுமா கிதியோனு? பயந்துகிட்டு போய் அங்க அறுவடை நேரத்துல அங்க போய் போர் அடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த என்ன பண்ணாரு தெரியுமா? கொண்டு போய் பயந்து பயந்து போர் அடிச்சார் அப்படின்னு இருக்கு. அப்ப பயப்படுற மனிதன். இன்னைக்கு எவ்வளவு பேர் பயப்படுறீங்களா எனக்கு தெரியல. நாளா ரொம்ப பயப்படுறேன். யாருக்கு பயப்படுறேன்? கர்த்தருக்கு பயப்படுறேன். இல்லையா? எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உங்க மத்தியில் வரது கூட பயத்தோடு நடுக்கத்தோடு தான் வரேன். எவ்வளவு பெரிய பிஷப்பா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்களா யார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. உங்க முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலனே சொல்லுகிறார், உங்கள் முன்னாடி எப்படி வருகிறேன்? பயத்தோடும், சொல்லுங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும். அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பயத்தோடு நடுக்கத்தோடு தான் வர்றாரு. அப்படி தெரியல. நீங்களா சர்ச்சுக்கு வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு வர்றீங்களா? ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் பெயர் பாராக். அவன் கர்த்தருக்கு பயந்த மனிதன். அவன் ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்கல. வேற யாருக்கிட்ட 10,000 பேர் என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பர்மிஷன் கேட்கல. யாருக்கிட்ட வந்தாரு? தீர்க்கதரிசிகிட்ட வந்தாரு. உன் பிரச்சனை எடுத்துக்கிட்டு பாஸ்டர் கிட்ட வர்றியா, இல்ல வேற யாருக்கிட்டையும் போறியா? உன் பிரச்சனை எடுத்துக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் 24 hours ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி வீட்டுக்கு உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் வயசானவர் அவர்கிட்ட போய் உன் பிரச்சனை சொல்லி சீக்கிரம் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவார். உன் அம்மா அப்பாவை கொண்டுறாரு. சீக்கிரம் என்னத்தையாவது போன்ல போட்டுக்கிட்டு வீட்டுல போய் அப்படி பண்றாங்க அப்படி பண்ற 4 செவத்துல இருக்கிற மேட்டர் 4 செவத்துக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆமா, குறை சொல்லாத. அல்லேலூயா. உனக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்கு தெரியுமா? தீர்க்கதரிசன ஆவி. யாரு? தேவராஜ். என்ன பண்றாங்க? நம்ம குடும்பம் இருக்குது, புருஷன் இருக்குது, பிள்ளை இருக்குது, எல்லாம் இருந்தாலும் அவருடைய வாரமெல்லாம் என் தேசம் இஸ்ரவேல், இஸ்ரவேல், இஸ்ரவேல். கர்த்தருடைய தேசத்திற்காக பாரப்பட்டாயானால் கர்த்தர் உன்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். நீங்க எத்தனை பேர் ஆத்மா அழியுதுன்னு ஆதங்கப்படுறீங்க? எத்தனை பேர் அழிந்து போற ஆத்மாக்களுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்றீங்க? அல்லேலூயா. இந்த பாராக் அவர் என்ன செய்தார் என்றால் பலவீனமான மனிதனாக இருந்தார். அவர் சொன்னார், ஆமென், தெபொராளே எனக்கு முன்னாடி போ, நீ சென்றால் நான் வருவேன் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தாவே நீர் எனக்கு முன்னாடி போனா நான் அந்த வேலையை முடிச்சிருவேன். எனக்கு நம்பிக்கை நீரே, என் நம்பிக்கை நீர் ஆண்டவரே. ஆமென். தாவீதுக்கு பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி எல்லாத்தையும் சத்துரு கொண்டு போயிட்டான், வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அவருடைய படைத்தலைவன் யோவாப் அவருடைய கூட இருந்த எல்லா செல்வத்தையும் கொண்டு போயிட்டான். அப்ப போய் சண்டை போடாம, அப்ப போய் உடனே கோபப்படாம என்ன பண்ணாரு தெரியுமா? தாவீது கர்த்தர் சமூகத்துக்கு போயிட்டாரு. ஐயா, இப்படி எல்லாம் ஆயிப்படிச்சியா? உங்க பிள்ளைங்க நாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, விசேஷமானவங்கன்னு சொன்னீங்க. என்னமோ உள்ளங்கையில எல்லாம் வரைஞ்சிருக்கிறேன்னு சொன்னீங்க, கண்ணின் மணி போல காப்பேன்னு சொன்னீங்களே, கொண்டு போயிட்டானே. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஏதாவது போனா திருப்பி கொண்டு வந்துட முடியுமா முடியாதா? போய் ஜெபம் பண்றாரு. அவர் படைத்தல செய்யோ உங்க அறிவு இருக்காயா? அங்க பொண்டாட்டி பிள்ளை கொண்டு போயிட்டு என்னென்ன பண்ணிருப்பானோ தெரியல பிள்ளைங்களை எல்லாம். நீ போய் ஜெபம் பண்றேன்னு போற. அவன் சொல்றேன், இரு, நான் ராஜாவா நீ ராஜாவா? முதல்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ராஜாதி ராஜா கேட்கிறேன். அவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா போலாம், இல்லைன்னா அமைதியாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாரு. இப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ போ, இழந்தது எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்வாய். அல்லேலூயா. எந்த நேரத்துல ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. உன் பிரச்சனை எல்லாம் உண்மைதான். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷன் இருக்கிறானா யாராவது?
எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆனா பிரச்சனையான நேரத்துல கர்த்தருடைய கதவை எவன் தட்டுறானோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அல்லேலூயா. பிரச்சனையான நேரத்துல செல்போனை நோண்டிக்கிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இல்ல பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கோர்ட்டு போயிட்டு போறவன் உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. இழந்தவனை மனம் தரித்திர ஆவதில்லை. கர்த்தருக்காக இழந்துப்பா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டாரு. வாராக்கே நீ நினைச்சிருக்கலாம், நீ ஆடல் பாடல் துதி சத்தம் எல்லாம் கொண்டு போவாத, நீ என்ன பண்ணு, நீ பாட்டுல யுத்தம் நடத்துன்னு உலகம் சொல்லியிருக்கிற ராஜா சொல்லியிருக்கலாம். நாம சொன்னா என் தேவனை நான் தேடுவேன், தீர்க்கதரிசியை தேடுவேன், தீர்க்கதரிசியின் மூலமாக எனக்கு சித்தி வரும். என் தேசம் இஸ்ரவேல் காப்பாற்றப்பட வேண்டுமானால் தீர்க்கதரிசியானவன் தேவை, தீர்க்கதரிசியானவன் தேவை, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. இன்னைக்கு ஆவியில நிறைஞ்சு ஜெபம் எத்தனை நாள் ஆச்சு? நீ ஆவியானவரை தேடுறியா? ஆவியில நிறையறியா? குடிகாரன் குடியில நிறைவது போல நீ பரிசுத்த ஆவியில் நிறைந்து கொள். பவுல் சொன்னாரா இல்லையா? எத்தனை பேர் குடிகார மாதிரி அந்நிய பாஷை பேசுறீங்க? அல்லேலூயா. குடிகாரன் என்ன பேசுறான்? அந்நியாய பாஷா பேசுறான். என்ன அந்நியாய பாஷா? உங்களுக்கு தெரியுது என்ன பாஷா? அப்ப ஆண்டவருடைய அந்நிய பாஷை பேசணுமா பேசக்கூடாது? அரை மணி நேரமாவது தினசரி பேசணும். தினசரி அரை மணி நேரமாவது அந்நிய பாஷை பேசு. அந்நிய பாஷை கிடைக்கலன்னா ஒரு அபிஷேக கூட்டம் பாஸ்ட் வைப்பாரு, வந்து பெற்றுக்கொள். இலவசமா இந்த கிஃப்ட் உனக்குதான். நீ அந்நிய பாஷையில நிறைய நீ தீர்க்கதரிசியா மாறுவேன். நீ தீர்க்கதரிசியா மாறும்பொழுது உனக்குள்ள கிஃப்ட் ஆபரேட் ஆகும். நீ கிஃப்ட் ஆபரேட் ஆனா நீ படைத்தலைவனை நடத்துவார். அல்லேலூயா. ராத்திரி ஒரு நண்பனோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல போய் நான் ஜெபம் பண்ணேன், அமெரிக்கா பார்லிமெண்ட்ல ட்ரம்புக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆமென். நான் பஞ்சாப்ல முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணிருக்கேன். முதலமைச்சர் கேட்டார், அமரிந்தர் சிங் உள்ள பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. நான் போய் தோல்ல கையை வச்சு ஜெபம், ஐயா நீங்க தான் அந்த ஜெயிக்க போறீங்க, மெஜாரிட்டியில ஜெயிப்பீங்க, கிறிஸ்தவனை மறந்துடாதீங்கன்னு சொன்னேன். ஜெயிச்சுட்டாரு, மறந்துட்டாரு. அல்லேலூயா. அரசியல்வாதி மறந்துட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை வெட்டி வச்சு வாங்கிட்டாரு, அது வேற விஷயம். ஆனா இஸ்ரவேலே, நீ கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கும் பொழுது உன்னை ராஜாக்கள் மத்தியில நிறுத்துவாங்க. நீ நிக்க வேண்டிய இடம் ஒரு வையப்போம்ல மாத்திரம் இல்ல, நீ ராஜாக்கள் மத்தியில நிற்ப. நாமக்கல் பக்கத்துல ரெக்காமலைன்ற ஒரு கிராமத்துல ஆகாய விமானம் போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம போவோமா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு தமிழரசனை இன்னைக்கு அமெரிக்காவும் லண்டன்லயும் கொண்டு போய் எலிசபெத் மகாராணி பக்கத்தில் நிக்க வைக்கிறாருன்னா, ட்ரம்ப் பக்கத்தில் நிக்க வைக்கிறாருன்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்த மாட்டாரா? ஏசாமி பிள்ளைங்க, நீங்க எல்லாம் வளமா வாழ்ந்தா தானே சொந்தக்காரன் ரட்சிக்கப்படுவான். ஏன் ஆண்டு உன்னை முதல்ல பிடிச்சாரு தெரியுமா? உன் மேல அந்த வல்லமையும் சக்தியும் வச்சிருக்கிறார். நீ சொந்தக்காரன் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் ஒன்ன முதல்ல பிடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பாஸ்டர் பவுல முதல்ல பிடிச்சாரு. இன்னைக்கு அவங்க அக்கா எல்லாம் ரட்சிக்கப்பட்டு, அவங்க அம்மா எல்லாம் ரட்சிக்கப்பட்டு, பாஸ்டர் பவுல் குடும்பத்துல கிட்ட 50 பேர் இருப்பாங்களா? 50 பேர் நீ குடும்பத்தை, என் குடும்பத்தை முதல்ல ரட்சித்தாரு. இன்னைக்கு எங்க சித்தி கிட்ட ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அம்மா சாமியாடி ஸ்ரீரங்காயி அம்மா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பாதத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்குது. 85 வயசாகி போச்சு. எங்க எல்லா சொந்தக்காரங்களும் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? ஒரு காலத்துல என்ன காரி துப்புனவனுக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஒரு காலத்துல என் சொந்தக்காரன் அருவாள் எடுத்து விரட்டினவனுக்காக ஜெபம் பண்ணேன். இயேசு நான் அவனை ரட்சிங்க, கொன்றாதீங்க. நீ என்ன பண்ற? கொன்றுங்க ஆண்டவரை, போட்டு தள்ளிருங்க ஆண்டவரை. ஒன்று ரட்சிக்கிற சிச்சியும் பட்சியும் ரட்சியும் சிச்சியும் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாது, ரட்சிக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ரட்சிக்கணும். நீங்க ஏசாமி உன்னையெல்லாம் அப்படி பார்த்துட்டாருன்னா அவர் வருகை லேட் ஆகிட்டே இருக்க நீ எல்லாம் நிறைய போயிருப்பேன். அவர் வருகை லேட் ஆனதுனாலதான் நீ நான் ரட்சிக்கப்பட்டு உள்ள இருக்கு. ஆமென். அவர் ஈடிய பொறுமை இல்லவர். கர்த்தர் உன்னுடைய ரட்சிப்பின் மேல தாகமா இருக்கிறார். நீ அனைவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற தீர்க்கதரிசி. அவங்களே நீ அனைத்து ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற தீர்க்கதரிசி, இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிற தீர்க்கதரிசி. நீ பரிசுத்த ஆவியானவருக்கு சமமானவள். இந்த பூமியில மகனே, நீ தெபோராளுக்கு ஆண்டவருடைய தீர்க்கதரிசியை தேடுகிற பலவீனமான பாண்டம் அல்ல, பலமுள்ள பாண்டம் தான். உன்னுடைய யோசனை கரெக்ட் தான். நீ தீர்க்கதரிசியை தேடி வந்ததுனால நீ பிழைப்பாய். நீ பிழைப்பாய். ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றாரு, தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீ பிழைப்பாய். இஸ்ரவேலை நீ ஜெயிப்பாய். வந்தது என்ன தெரியுமா? பெரிய யுத்தம். இஸ்ரவேலுக்குள்ள வந்தது பெரிய யுத்தம். வந்த படைத்தலைவன் யார் தெரியுமா? அவன் சிசரா, பயங்கரமான ஆளு. ஆனா அங்க ஒரு நேரத்துல ஆண்டு சொல்லிட்டாரு, ஏய் அப்பா பாராக்கு, நீ ரொம்ப பெருமை பாராட்டாத, ஜெயிச்சிட்டேன்னு காலார தூக்காத, மகிமை வேற வருது. கர்த்தர் தம்முடைய மகிமை யாருக்கும் தர மாட்டார்.
அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், என்னெல்லாம் ரொம்ப பாராட்டுவாங்க, ஐயோ பாஸ்டர் பால் அப்படி இப்படின்னு. நான் சொல்லுவேன், அற்பமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நீ கடமை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. சர்ச்சில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. கிராமம் தோறும் உனக்கு காத்திருக்கிறது, கிராமம் காத்திருக்கிறது. போ, அங்க அடையாளத்துக்கு என்ன கேளு, கிதியோனே உனக்கு ஒரு அடையாளம் தருவாரு. என்ன அடையாளம்? அங்க எல்லா பூமியும் பனியில நனையணும். நான் நிக்கிற அந்த தோல் போத்திருந்த பாய் மட்டும் பனியில நனையக்கூடாது. நீ உட்கார்ந்து இருக்கிற பாய் நனையாது, ஆனா பூமி எல்லாம் நனைஞ்சிடும். அப்புறம் மறுபடியும் ஒரு டவுட், ஆண்டவரை இல்ல 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 பூமி எல்லாம் நனையக்கூடாது, நான் உட்கார்ந்து இருக்கிற பாய் மட்டும் நனையணும். சரிடா, அதையும் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி பூமி எல்லாம் வெட்டாவளி, அங்க மட்டும் மழை பெய்யுது, அங்க உட்கார்ந்து இருக்கிற பாய் மட்டும் நனையுது. இயேசுவா ஜெபத்தை கேட்பார், என்ன வேணாலும் கேளு, ஆனா தேசத்தை நீதான் ரட்சிக்கணும். கிதியோனே, இதுதான் உனக்கு அடையாளம் கொடுத்தாரு. உனக்கு காசு எதுக்கு? உனக்கு கவர்மெண்ட் ஜாப் எதுக்கு? உனக்கு பிசினஸ் எதுக்கு? தேசத்தை ரட்சிப்புகளை நடத்தணும். அல்லேலூயா. அழிஞ்சு போற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து, அழியாத செல்வத்தை ஆதாயப்படுத்து. இந்த அழிஞ்சு போற பணத்தை வச்சு 10,000 கொடுக்குற, நீ 1 லட்சம் ரூபாய் செல்போனை வாங்கி கொடுக்குற பையனுக்கு 10,000 கொடுக்க முடியாது. ஒரு 10,000 கூட அப்பா ஒரு 50,000 ரூபாய் பணம் வாங்க ஒரு கல்லு கடைக்கு எடுத்துட்டு வரலாம். யோசிச்சு பாரு, எத்தனை தடவை சீட்டு போட்டு ஏமாத்திட்டு போயிருக்கலாம், எத்தனை தடவை உன் நகையை எல்லாம் காணாம போயிருக்கு, எத்தனை தடவை லாஸ் ஆயிருக்கிற. கர்த்தருக்கு பொறுத்துறதான் பண்ணேன். ஆண்டவர் இடத்துல சொல்லு, ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன் நம்முடைய ராஜ்யத்துக்காக. ஆண்டவரே என் பங்கு என் வீட்டு முன்னாடி நான் கட்டுறேன். அங்க 12 வாசல் இருந்துச்சு. அங்க நெகேமியா, யாரெல்லாம்ப்பா இந்த சர்ச்சை கட்டி முடிப்பீங்க? 12 பேர் எழுப்பினா, 12 பேரும் ஆசாரியன். அவன் சொன்னா, என் வீட்டு வாசலை நான் கட்டுறேன். மீன் வாசல் அவன் கட்டினா, குப்பை வாசல் அவன் கட்டினா, மேட்டு வாசல் அவன் கட்டினா. முழு சர்ச்சும் சேர்ந்து, முழு இஸ்ரேலும் சேர்ந்து இஸ்ரேலின் அவன் ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. இன்னைக்கு நீ நானும் கர்த்தருக்காக எதையாவது தியாகம் பண்ண தெபோராலே உன் மேல அந்த அபிஷேகம் இருக்குது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாராக்கு, நீ என்ன பண்ணு, தெபோரால் மேல நம்பிக்கை வச்சு வா. பாஸ்டர் தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வா. பாஸ்டர் என்ன சொல்றாரு அதுபடி செய். எத்தனை கிராமங்களுக்கு நடப்பயணம் போகணும்னு சொல்றாரோ, நான் ஜெப நடைக்கு போக தயாரா இருக்கிறேன் பாஸ்டர் அம்மா, என்னை கூப்பிட்டு போங்க, எனக்கு வழி நடத்துங்க, என்னை ஜெப நடைக்கு கூட்டிட்டு போங்க. அந்த ஊர்ல போய் டிராக்ஸ் கொடுக்கறதுக்கு நான் வரேன். தெபோரால் மினிஸ்ட்ரிக்கு திங்கட்கிழமை மத்தியானம் நான் ரெடி, வாங்க எல்லாரும் ஒரு வேலை பிடிப்போம். அந்த கிராமத்துல போய் எல்லாரும் டிராக்ஸ் கொடுத்துட்டு வருவோம். நீங்க நாமக்கல் பாஸ்டர் அம்மா 2000 பேருக்கு பாஸ்டர் அம்மா, ஆனா அவங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு கிராமம் போய் டிராக்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வெக்கப்படல, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு லுதியானால நான் பிஷப்பா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மத்தியானம் நான் போய் வெயில்னு பார்க்கல, மழைன்னு பார்க்கல, மத்தியானம் டயர்டுன்னு பார்க்கல, நான் போய் டிராஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு நீங்க டிராஸ் கொடுக்கறத பத்தி வெக்கப்படுறீங்களா? இஸ்ரவேலுக்கு நீ தாய் தெபோராலே, நீ இன்னைக்கு ஊழியம் செய்யறதை குறித்து வெக்கப்படாத. உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ இன்றைக்கு ஒரு விதை விதைச்சேன்னா உன் பையன் இருப்பான், உன் மகா இருப்பான், உன் மகன் இருப்பான். நீ நல்ல விதை விதைக்கிறாய், அது 100 உனக்கு திரும்பி வரும். கர்த்தர் சொல்லுகிறார், என் மேல நீ நம்பிக்கை வைத்தபடினால நான் உன்னை கைவிட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய ஊழியக்காரர் மேலும், உம்முடைய ஊழியத்தின் மேலும், உம்முடைய சமூகத்தின் மேலும் நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லுங்க. நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகம் என்னென்ன செய்யும் சொல்லலாம் இருந்தேன், ஆனா ஆவியானவருடைய மாத்திரம் உங்களுக்கு உணர்த்தும்படி சொல்லுகிறார். தெபோராலே, நீ உன்னை நீயே தாழ்மையா எண்ணி கொண்டிருக்கிறாய், உன்னை நீயே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொண்டிருக்கிறாய். நான் எல்லாம் என்ன செய்ய முடியும், நான் ஒரு பாவியான மனுஷன்னு சொல்றேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அபிஷேகம் மேல இருக்கிறது. நீ தீர்க்க தரிசன வரத்தை நாடு, கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். இந்த தேசத்திற்கு தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். இந்த வையப்பமலை, இந்த திருச்செங்கோடு மாவட்டத்துக்கு இந்த சர்ச் ஒரு தீர்க்கதரிசன சபை, prophetical church. You are the prophet in the name of Jesus Christ. Hallelujah. ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆமென். தெபோரால் லெட்டர் எழுதுறா, 12 கோத்திரத்துக்கு லெட்டர் எழுதுறா. ஆனா 12 கோத்திரத்துக்காரனும் ஒவ்வொரு ஒரு ஜவாப் சொல்லிட்டான். ஆனா 2 பேரு நப்தலி அவர் செபுலோன் 2 பேரு என்ன பண்ணாங்க தெரியுமா? விவசாய நிலத்துல இருந்தாங்க. அவங்க தங்க உயிரையும் தியாகமா எண்ணி, அவர்கள் உயிரை துச்சமா நினைச்சிட்டு தங்களுடைய மம்மட்டியும் ஈட்டியையும் அவங்க கத்தி கொடுவாலா அடிச்சு எடுத்துக்கிட்டு அந்த படையில முன்னாடி வந்து நின்று உயிரை துச்சமாய் நினைத்தார்கள் என்று சொன்னால், அவங்க பணம் துச்சமா இல்லையா, அவங்களுடைய சொத்து துச்சமா இல்லையா? ஆனால் அந்த அனனியா சபீராலோ
தங்கள் சொத்துக்களின் ஒரு பகுதியை மறைச்சு வச்சுட்டு இவ்வளவுக்கு தான் வித்தோன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே விளையாட்டு காட்டினாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையா இருக்கிற உன்னை, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற உன்னை கர்த்தர் தெபோராளை போல ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். என் சமூகம் உனக்கு முன்னாடி சொல்லும், பயப்படாது. பாராக்கு விஜய் உனக்குத்தான், ஜெயம் உனக்குத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிசராவின் தலையில யாக்கேல் என்ற ஒரு பெண் ஆணியால் அடித்து கொன்றாள் என்று ஒரு பெண் தான் கொன்றாள். அந்த யாக்கேல் என்ற பெண் மேல அவள் ரட்சிக்கப்படாதவள், அவள் யூதர் அல்ல, இஸ்ரவேல் அல்ல. ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனுக்காக தன்னை விற்று போட்டாள். அவள் சொன்னாள், என் உயிர் எனக்கு பெருசு கிடையாது, என் தேசம் இஸ்ரவேல் என்று சொன்னாள். ரூத் இஸ்ரவேலுக்குரியவள் அல்ல, ஆனால் என் மாமியார் நவோமியின் தேவன் தான் என் தேவன் என்று ஏற்றுக்கொண்டாள். அந்த ஒரு வேசியாகிய ஒரு பெண் இருந்தால், அந்த பெண் அந்த இடத்துல யோசுவாவுக்கும் காலேபுக்கும் உதவி செய்தால், அந்த பெண் சொன்னால், உன் தேவன் என் தேவன். அவள் தன்னுடைய வேசித்தனத்தை விட்டு இஸ்ரவேலுக்கு திரும்பின பொழுது கர்த்தர் அந்த பெண்ணையும் அவள் வீட்டாரையும் கர்த்தர் காப்பாற்றினார் என்று. இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட குழப்பத்தின் மத்தியில வாழ்ந்தாலும் சரி, இயேசுவுக்காக என்னை தருகிறேன் என்று சொல். என் மகளே, இயேசுவுக்கு நீ தேவை. என் மகனே, இயேசுவுக்கு நீ தேவை. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பொருளாசையை விட்டு எனக்கு பின்பாக வந்தபடியினாலே என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நான் உன்னை ஜெயத்தில் மகிழப்படுவேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய கட்டளை உனக்கு கொடுத்தேன், நீ எனக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீ 10,000 மனிதர்களை கொண்டு அல்ல, சேனையின் அதிபதியை கொண்டு ஜெயம் பெற்றாய். வசனம் சொல்லுகிறது 5ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் மனிதனோடு யுத்தம் பண்ணினார் என்று. வானத்தின் கற்கள் அந்த சிசராவின் மேல் விழுந்ததாம். அங்கே வானத்தின் நட்சத்திரங்கள் மனிதனோடு யுத்தம் பண்ணினதாம். வசனம் பொய் சொல்லாது. உனக்காக வானம் யுத்தம் பண்ணும், உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உனக்காக கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். நீ உன்னுடைய பிரச்சனையை நீ டீல் பண்ணணும்னு நினைக்காத, கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எனக்காக யுத்தம் பண்ணுங்க. கேளு கேளு கேளு. Battle not yours, battle belongs the victory already assured by God. ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்னாடியே நான் ஜெயத்தை கொடுத்துட்டேன். தானியேலே, உனக்கு முன்னாடியே நான் ஜெயத்தை கொடுத்துட்டேன். இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல நில்லு, அந்த ஜெயம் உனக்கு வரும். அந்த பிழைத்த தேசத்தின் அதிபதியை நான் கொன்று போட்டேன். இயேசுவின் நாமத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தை அறிக்கை செய். நீ பாராக்க போல இருக்கலாம், ஆனா நீ சொல்லு, நீங்க வா, முன்னாடி வரணும். நீங்க எல்லாம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் இல்லையா, என்னால் அன்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க நீ தனியா போராடுற, நீ நினைக்கிற என் கூட யாருமே இல்லை, என் மேல யாருமே அன்பு செலுத்தல, எல்லாம் மாயேன்னு நினைக்கிற. இல்ல சகோதரி, இல்ல சகோதரா, கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் உனக்கு நான் ஃபேவரா மாத்துவேன். நீ இன்னைக்கு நினைக்கிற நினைப்பு அல்ல, நான் நினைவுற நினைவுகளே உன்னில பூர்ணமாகும். உன் நினைவுகள் வேற, என் நினைவுகள் வேற. என் மேல நம்பிக்கையா மட்டும் இரு. I will go before you. உனக்கு முன்னாடி நீ சொல்ற, I mean, நீங்க வந்தீங்கன்னா தான் நான் போவேன்னு சொல்றேன். ஆமா, ஆண்டவர் சொல்ற, உன் கூட நான் வரேன், உன் வீட்டுக்கு வர்றேன், உன் பிரச்சனையை நான் பாக்குறேன். எவரால் போல்டா ரெஸ்பான்ஸ் சொல்றா, எஸ் ஐ வில் கம், நான் கூட வர்றேன். இயேசு சொல்றேன், இன்னைக்கு நான் கூட வருவேன், உன் பிரச்சனையை பார்ப்பேன், உன் பலவீனத்தை பார்ப்பேன். அங்க நான் கைய வச்சு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே, இவளும் ஆபிரகாமின் புத்திரியா இருக்கிறாளே, இவளுக்கும் விடுதலை தேவை அல்லவா? எத்தனை வருஷத்தை சர்ச்சைக்கு வந்திருப்பேன், எத்தனை வருஷம் உள்ள உடைஞ்சிருப்பேன். யாராவது நான் ஆறுதல் படுத்தினாங்களா? இன்னைக்கு ஆண்டு சொல்ல, நான் உன்னை ஆறுதல் படுத்துறேன், நான் உனக்கு இலை போட்டு உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. தேவன் உன்னை அழைக்கிறார், தேவன் உன்னை இன்னைக்கு பலப்படுத்த விரும்புகிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு.